Hello guys, நான் உங்கள் முகேஷ். வெல்கம் பேக் டு மை சேனல் FuseTube. இன்னும் பார்க்க போகிறது கேம்பிரிட்ஜ் கரிக்குலமில் கிரேட் 8 ஒர்க் புக்கில் இருக்கிற தேர்ட் சாப்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஒர்க் புக்கில் இருக்க எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண போகிறோம். தேர்ட் யூனிட்டோட டாபிக் ஃபோர்ஸஸ் அண்ட் எனர்ஜி. நம்ம பார்க்க போகிற டாபிக் கம்பேரிங் டென்சிட்டிஸ் 3.1. இதில் ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ் ஹேஸ் த லோவஸ்ட் டென்சிட்டி. கொடுத்துருக்க 3 ஆப்ஷன் சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். நம்ம 6th படிச்சிருப்போம். சாலிடில் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டைட்லி பேக்டாக இருக்கும், லிக்விடில் வந்து லூஸ்லி பேக்டாக இருக்கும், கேஸில் வந்து ரேண்டம்லி பேக்ட். நமக்கு டென்சிட்டிக்கான ஃபார்முலா தெரியும், டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். கேஸில் வந்து பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப ரேண்டமாக பேக் ஆகிருக்கனால வால்யூம் வந்து அதிகமாக இருக்கும். சின்ஸ் டென்சிட்டி அண்ட் வால்யூமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனால கேஸில் வால்யூம் அதிகமானனால டென்சிட்டி வந்து கம்மியாகும். ஸோ கொடுத்துருக்க 3 சப்ஸ்டன்ஸில் கேஸ்க்கு தான் வந்து டென்சிட்டி வந்து கம்மி. அடுத்து பார்த்தீங்கன்னா மார்க்கஸ் ஹேஸ் 4 blocks A to D, each made from different type of wood. அவங்ககிட்ட 4 wood blocks இருக்குது, 4மே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட்டால் ஆனது. ஆல் 4 blocks have the same volume. The mass of the blocks are 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வுட்டில் மேட் ஆஃப் ஆயிருக்கு. 4 பிளாக்ஸ்க்கும் வேறு மாஸ் இருக்குது. 50 grams, 76 grams, 32 grams and 68 grams. பட் ஆனால் எல்லா வுட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேம் வால்யூம் தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டென்சிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். கொடுத்துருக்க 4 மாசஸ் 50 grams, 76, 32 and 68. எந்த பிளாக்கோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்குன்னு கேட்குறாங்க. டென்சிட்டியும் மாஸும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனால எதுக்கு கொடுத்துருக்கிறதுலேயே மாஸ் அதிகமோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணோம். ஏன்னா எல்லா பிளாக்ஸோடைய வால்யூம் வந்து சேம்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஆன்சர் என்னென்னா B, 76 grams. அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? அடுத்த கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். Zara has 4 pieces of metal P2S, each made from a different type of metal. Zaraட்ட 4 பீஸ் ஆஃப் மெட்டல் இருக்குது, Pலேருந்து S வரைக்கும். அது எல்லாமே வேறு வேறு மெட்டலால் மேட் ஆஃப் ஆனது. ஆல் 4 pieces ஆஃப் சேம் மாஸ். போன தடவை பார்க்கும்போது வால்யூம் சேமாக இருந்துச்சு, மாஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த தடவை வந்து மாஸ் சேமாக இருக்குது பட் வால்யூம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு தெரியும் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ இப்போ அவங்க வந்து வால்யூம் பற்றி கேட்குறாங்க. எது வால்யூம் கம்மியாக இருக்கிறதுக்கு கிரேட்டஸ்ட்டு டென்சிட்டி இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ வால்யூமும் டென்சிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால கொடுத்த ஆப்ஷனில் எந்த வேல்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கோ அதுக்கு தான் டென்சிட்டி வந்து அதிகம். ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா ஆர். பிகாஸ் ஆருக்கு தான் பார்த்தோன்னா டென்சிட்டி வந்து 19 cm3. Arun has some solid blocks with different densities. State how the density of the solid block should compare with water if the block is to float on water. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அருண்கிட்ட வந்து ஒரு சாலிட் பிளாக் இருக்குது, அதுக்கு பார்த்தோன்னா வந்து என்ன கேட்குறாங்கன்னா அந்த சாலிட் பிளாக்கை வாட்டரோட டென்சிட்டியோட கம்பேர் பண்ணி அது தண்ணியில் மிதக்குமா இல்லை வந்து ஃப்ளோட் ஆகிறதுக்கு என்ன கண்டிஷன் வேணும்னு சொல்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்ம ஆன்சர் எப்படி எழுதணும்னா, அந்த சாலிட் பிளாக்கோட டென்சிட்டி பார்த்தோன்னா வாட்டரோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்கணும். ஸோ இப்போ எப்படி எழுதலாம்னா density of the solid block எதுக்கு கம்மியாக இருக்கணும்? must be less than the density of the water. நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, வாட்டரோட டென்சிட்டியை விட ஒரு பொருளோட டென்சிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்னா அது உள்ளே சிங்க் ஆகிடும். இன்கேஸ் வாட்டரோட டென்சிட்டியை விட அந்த பொருளோட டென்சிட்டி வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா அது ஃப்ளோட் பண்ணும். ஸோ ஆன்சர் என்னென்னா டென்சிட்டி ஆஃப் வாட்டரை விட அந்த சாலிட் பிளாக்கோட டென்சிட்டி பார்த்தோன்னா வந்து கம்மியாக இருக்கணும், அப்போ தான் ஃப்ளோட் ஆகும். அடுத்து அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கால்குலேட்டிங் டென்சிட்டி. நமக்கு ஃபார்முலா இருக்குது டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். அதை வச்சு நம்ம ஒன்றா சால்வ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு விச் ஆஃப் தி ஸ்டேட்மெண்ட்ஸ் டிஸ்கிரைப் டென்சிட்டி. டென்சிட்டி நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஃபார்முலா மாஸ் பை வால்யூம். ஸோ ஆன்சர் என்னென்னா த மாஸ் ஆஃப் அ சர்டன் வால்யூம் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். த வெயிட் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கிடையாது, வால்யூம் ஆஃப் த சப்ஸ்டன்ஸ் கிடையாது, த வால்யூம் ஆஃப் சர்டன் மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸும் கிடையாது. அதாவது உல்ட்டாக எழுதுகிற மாதிரி இருக்குது, அதுவும் கிடையாது. ஆன்சர் வந்து தேர்ட் ஒன். கம்ப்ளீட் த ஈக்குவேஷன் ஃபார் டென்சிட்டி. நமக்கே தெரியும் டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிடலாம். அடுத்த பேஜ் போயிடுவோம். ஸோ அடுத்த பேஜில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் கொஸ்டின், கால்குலேட் த டென்சிட்டி ஃபார் ஈச் ஆஃப் தி சப்ஸ்டன்சஸ். ஃபஸ்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நம்ம எழுதிக்குவோம் எப்போயுமே, டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் 10 grams கொடுத்துருக்காங்க, வால்யூம் வந்து 10 cm3 கொடுத்துருக்காங்க. அப்போ டென்சிட்டி ஈக்குவல் டு 10 grams டிவைடட் பை 10 cm3. ஸோ 10 கேன்சல் ஆகிடுச்சு, நமக்கு 1 கிடைக்கும். ஆன்சர் வந்து 1 gram/cm3. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, a 170 gram mass of a brass that has a volume of 20 cm3 கொடுத்துருக்காங்க. வால்யூம் கொடுத்துட்டாங்க, மாஸ் கொடுத்துட்டாங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். மாஸ் 170 grams, வால்யூம் வந்து 20 cm3. இதில் 2 கேன்சல் ஆயிரும். ஸோ 17ல் எத்தனை 2 இருக்குது அப்படிங்கிறதா மேட்ரு. 8 2s are 16, ரிமைனிங் 1. ஸோ 1 வந்து 10, டாட் வச்சு 0 சேர்த்துட்டேன். 5 2s are 10, ஸோ 0 ஆகிடுச்சு. ஸோ இப்போ ஆன்சர் என்னென்னா 8.5 gram/cm3. அடுத்து 56 gram மாஸ் ஆஃப் அ ப்ரொபெயின் ஹேஸ் அ வால்யூம் ஆஃப் 100 cm3 கொடுத்துருக்காங்க.
ஸோ டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம் ஃபார்முலா 56 grams divided by 100. கீழே நான் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணேன்னா எத்தனை ஜீரோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் டெசிமலுக்கு அப்புறம் டிஜிட்ஸ் ஆட் பண்ணிக்கணும். ஆன்சர் என்னன்னா 0.56. இன்கேஸ் 56/10 இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம்னா 5.6ன்னு எழுதலாம். பட் 100 இருக்கனால 0.56ன்னு நான் போடுறேன். A solid cube is made from copper. The lengths of the sides of the cubes are 2 cm. Calculate the volume of the cube. Cubeோட வால்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா a cube. ஏன்னா கியூபில் லென்த்து ஈக்குவல் டு பிரெத் ஈக்குவல் டு ஹைட். ஸோ L into L. ஸோ வந்து ஒரு சைடு வந்து 2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ 3 சைடுமே ஆன்சர் வந்து 2 into 2 into 2. ஸோ ஆன்சர் என்னென்னா 2 into 2 into 2. ஆன்சர் வந்து 8 cm3. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The mass of the cube is 71.2 grams. Calculate the density of the copperன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். போன ப்ராப்ளம் இதாவது சப்கொஷின் இது. போன சப்கொஷின்லேருந்து நம்ம வந்து என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்யூம் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் மாஸ் கொடுத்துருக்காங்க 71.2, கீழே வந்து 8ன்னு இருக்குது. இப்போ சின்ஸ் யூ ஆர் அ கிரேட் 8 நைட் டேரெக்டாக வந்து இந்த டெசிமல் இருக்கனால வந்து டிவிஷன் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இதை ஹோல் நம்பராக மாற்றணும். இங்கே டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குது? ஒரே டிஜிட் தானே இருக்குது. அப்போ நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் நான் 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும்னா எனக்கு வந்து 712/8ன்னு கிடைக்கும். இப்போ நான் அதை டிவைட் பண்ணுறேன். 712 8ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா கீழே வந்து 0 ஆட் பண்ணியிருக்கோம்ல, ஸோ 80 ஆகிடும். ஸோ இதில் என்ன வரும்னா 8 8 64, 9 8 72, 720 போயிடுது. ஸோ 8 8 64. ஸோ 8 80 சார் 614 வரும். ரிமைனிங் பார்த்தோன்னா அங்கிட்ட ஒரு 60, அங்கிட்ட ஒரு 12, 72 கிடைக்கும். ஸோ இங்கே வந்து அதோட 80 பெருசாக இருக்குது. ஸோ டாட் வச்சு 0 சேர்த்துக்கிறேன். ஸோ 9 8 72, 9 8 சார் 720. ஸோ 0. ஆன்சர் என்னென்னா 8.9 g/cm3. ஸோ இப்போ 4 ப்ராப்ளம்ஸ் இதில் பார்த்துருக்கோம் டென்சிட்டி வச்சு. ஒன்ஸ் உனக்கு ஃபார்முலா தெரியணும், தென் டிவிஷன் தெரியணும். இது தெரிஞ்சால் இந்த ப்ராப்ளம் எல்லாமே நீ சால்வ் பண்ணிக்கலாம். டென்சிட்டி, ஃப்ளோட்டிங் அண்ட் சிங்கிங். அதாவது டென்சிட்டி கான்செப்டை வச்சு ஒரு பொருள் தண்ணியிலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு லிக்விட்ஸ்லையோ ஃப்ளோட் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உனக்கு கொடுத்துருக்க லிக்விடை விட டென்சிட்டியை விட நீ மேலே போடுற பொருளோட டென்சிட்டி அதிகமாக இருந்தால் சிங்க் ஆகும், கம்மியாக இருந்தால் ஃப்ளோட் ஆகும். இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இங்கே பாரு, the table shows the density of 4 different types of plastic. The plastics are solids. Types of plastic பார்த்துக்கோ. polyethylene, polypropylene, cellulose acetate, polyvinyl chloride. polyvinyl chlorideங்கிறது PVC பைப்பு நம்ம வீட்டில் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதில் ஒன்னோட டென்சிட்டியும் வந்து g/cm கியூபில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த யூனிட்டும் இன்ட்ரடியூஸ் பண்ண மறந்துடாத. ஏன்னா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இன்கேஸ் மாஸை கிராமில் சொல்கிறாங்க, வால்யூமை சென்டிமீட்டர் கியூபில் சொல்கிறாங்கன்னா நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலாம். மாஸை கிலோகிராமில் சொல்கிறாங்க, வால்யூம் மீட்டர் கியூபில் சொல்கிறாங்கன்னா நம்ம எப்படியும் மென்ஷன் பண்ணலாம். ரெண்டுமே யூனிட் ஃபார் டென்சிட்டி தான். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் சொன்னேன் த டென்சிட்டிஸ் ஆஃப் த 2 லிக்விட்ஸும் கொடுத்துட்டாங்க. வாட்டர் வந்து 1 g/cm3. இன்ஜின் ஆயில் பார்த்தோன்னா 0.92 g/cm3. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நேம் அ டைப் ஆஃப் பிளாஸ்டிக் ஃப்ரம் த டேபிள் தட் வில் ஃப்ளோட் இன் போத் இன்ஜின் ஆயில் அண்ட் வாட்டர். ரெண்டுலேயுமே மிதக்கணும் அப்படின்னா 2 லிக்விட்ஸோட டென்சிட்டியை விட அதோட டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ பாரு, இது அதிகமாக இருக்குது, இது அதிகமாக இருக்குது, இது வந்து இன்ஜின் ஆயிலோட அதிகமாக இருக்குது. ஸோ ஆன்சர் ஆப்வியஸ்லி பாலிஎத்திலீன் தான். பாலிஎத்திலீன் மட்டும்தான் ரெண்டுலேயுமே மிதக்கும். ஸோ பாலிஎத்திலீன். அடுத்த கொஸ்டின் பாரு, சிங்க் இன் இன்ஜின் ஆயில் பட் ஃப்ளோட் இன் வாட்டர். ஸோ இன்ஜின் ஆயிலில் வந்து மூழ்கணும், சிங்க் ஆகணும், பட் வாட்டரில் ஃப்ளோட் ஆகணும். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கணும்னா 0.92 விட அதிகமாக இருக்கணும், பட் 1 விட கம்மியாக இருக்கணும். ஆன்சர் என்னென்னா 0.94. ஆன்சர் வந்து பாலிப்ரோபிலின். ஸோ பாலிப்ரோபிலின். அடுத்தது பாரு, சிங்க் போத் இன் இன்ஜின் ஆயில் அண்ட் அண்ட் வாட்டர். ஸோ அப்போ என்னென்னா இது ரெண்டை விடையும் டென்சிட்டி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து ரெண்டுலேயுமே சிங்க் ஆகும். ஆன்சர் வந்து செல்லுலோஸ் அசிட்டேட் அண்ட் பாலிவினைல் குளோரைட். ஸோ எழுதிக்கலாம் செல்லுலோஸ் அசிட்டேட் அண்ட் பாலிவினைல் குளோரைடுங்கிறத நான் PVCன்னு எழுதிக்கலாம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். மார்க்கஸ் ஹேஸ் அ மாடல் போட் வித் வால்யூம் ஆஃப் 250 cm3 கொடுத்துருக்காங்க. ஸோ மார்க்கஸ் கிட்ட ஒரு மாடல் போட் இருக்குது, அதோட வால்யூம் வந்து 250 cm3. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பை வால்யூம். இதில் வந்து வால்யூம் கொடுத்துட்டாங்க 250 cm3 கொடுத்துட்டாங்க. Calculate the maximum mass of this boat that will float in the water. ஸோ டென்சிட்டி ஆஃப் த வாட்டரும் கொடுத்துட்டாங்க 1 g/cm3. நமக்கு தெரிஞ்ச கண்டிஷன் என்னென்னா, எந்த ஒரு பொருளோட டென்சிட்டி இந்த வாட்டரோட டென்சிட்டியை விட கம்மியாக இருக்குதோ அது ஃப்ளோட் ஆகும், அதிகமாக இருந்துச்சுன்னா சிங்க் ஆகும்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ நமக்கு தேவையானது நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வந்து மாஸ் கண்டுபிடிக்கணும். ஏன்னா வால்யூம் கொடுத்துட்டாங்க. தென் டென்சிட்டி பார்த்திங்கன்னா ஒன்றை விட வந்து கம்மியாக இருக்கணும், அதுதான் இங்கே மேட்ரு.
ஓகேவா? அப்போ என்ன பண்ணலான்னா நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், மாஸ் கண்டுபிடிக்கணும். மாஸ் ஈக்குவல் டு டென்சிட்டி இன்ட்டு வால்யூம். ஸோ ஆன்சர் என்ன வரும், 250 இன்ட்டு 1 நமக்கு கிடைக்கும். ஆன்சர் வந்து 250 கிராம்ஸ்ன்னு கிடைக்கும். பட் ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னன்னா 250 கிராம்ஸ் நீங்கள் மாஸ் கொண்ட ஒரு மாடல் ஓட் பண்ணிங்க அப்படின்னா அதோட டென்சிட்டி வந்து வாட்டரோட டென்சிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதனால் பார்ஷியலாக ஃப்ளோட் ஆகி பார்ஷியலாக சிங்க் ஆகும். பட் வந்து 250 கிராம்ஸோட கம்மியாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 249 248 அந்த மாதிரி 250 கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த போட் வந்து தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகும். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ அடுத்த கொஸ்டின் ஃபைனல் லாஸ்ட் கொஸ்டின், தேர்ட் கொஸ்டின். A ship is built using a material called mild steel. Mild steel has a density of 7.9 gram per centimeter cube. Seawater has a density of 1.02 gram per centimeter cube. Explain how a ship can made from mild steel and safely float in seawater. அதாவது நான் என்ன கான்செப்ட் சொன்னேன், இதோட எந்த பொருளோட டென்சிட்டி வந்து வாட்டர் டென்சிட்டி விட அதிகமாக இருக்கோ அப்போ அந்த பொருள் வந்து உள்ளே மூழ்கிடும், சிங்க் ஆகிடும் அப்படின்னு சொன்னேன். இங்கே மைல்டு ஸ்டீலால் வந்து ஒரு ஷிப்பை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. பட் அதோட டென்சிட்டி பார்த்தோன்னா வந்து சீ வாட்டரோட டென்சிட்டியோட ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்புறம் எப்படியோ ஒரு கப்பல் வந்து தண்ணியில் மிதக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இதுதான் கப்பல்னு வச்சுக்கோங்க. அசியூம் தட் பெரிய கப்பல் என்னால் ட்ராப் பண்ண முடியல, ஒரு டைட்டானிக் கப்பல் மாதிரி இது சேம்பர் ரூம் அந்த மாதிரி இதை கன்சிடர் பண்ணிக்கோ. இது வந்து ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கரீபியனோட ஃப்ளாக் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னென்னா இந்த போட்டோட இந்த மேலே அப்பர் பார்ட்ஸில் ஃபுல்லாமே பில்டிங்ஸ் ஏதாவது மீன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் ரூம்ஸோ ஏதோ ஒன்று கட்டியிருப்பாங்க. தென் இந்த சேம்பர் இருக்குல்லையா, அந்த சேம்பர் பார்த்தோன்னா எப்போயுமே வந்து ஹாலோவாக விட்டுருப்பாங்க. ஹாலோவானால் காலியாக விட்டுருப்பாங்க. அப்போ ஹாலோவானால் அங்கே உள்ள என்ன இருக்கும்னா ஏர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அது எல்லாமே ரேண்டமாக பேக் ஆகிருக்கும். இப்போ மொத்த ஷிப்போட டென்சிட்டின்னு அவங்க ஆவரேஜ் டென்சிட்டி எடுக்கும்போது அது 1.02 கம்மியாக இருக்கும், இல்லை 1 மோஸ்ட்லி கம்மியாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா எப்படி ஷிப் கட்டுறாங்க அப்படின்னா, ஸோ பாட்டம் ஆஃப் த ஷிப் பார்த்தோன்னா வந்து பாட்டம் சேம்பர் அப்படி வச்சுக்கலாம், ஏன்னா பாட்டம்னா ரொம்ப கீழே போயிடுது. பாட்டம் சேம்பர் ஆஃப் ஷிப் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் as hollow, hence அதோட average density, hence its average density எதை விட கம்மியாக இருக்கும், sea waterோட டென்சிட்டியோட கம்மியாக இருக்கும், is less than the density of sea water. இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகே, சைனிங் எஃப்எம் முகேஷ், பை பாய்.